நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில ஆர்பிஐயினுடைய முட்டாள்தனமான விதியால நாசமா போகும் மக்கள். இது நடுத்தரம் மட்டும் இல்ல. எந்த தரமா இருந்தாலும் அவ்வளோதான் மக்கள் நாசமா போவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இழுத்து மூடப்பட போகும் பல வங்கிகள், வேலைவாய்ப்பு இல்லாத போகும் மக்கள். இப்படி தான் நம்ம இந்த பதிவுல சொல்லப் போறோங்க. இப்போ அதாவது இவ ஏன் நான் இத முட்டாள்தனமான விதி ரூல்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க பண மதிப்பு இழப்பு பண்ணும்போது என்ன பண்ணீங்க? உங்களுடைய பழைய பணத்தெல்லாம் நீங்க எவ்வளோ வச்சிருக்கீங்களோ, எடுத்துட்டு வந்து பேங்க்ல கணக்கு காட்டி புதிய பணத்த வாங்கிக்கங்க அப்படின்னு தானே நீங்க சொன்னீங்க. அதே மாரி தான் தங்கம்ன்றது பார்த்தீங்கன்னா, என் பாட்டன், பூட்டன், முப்பாட்டன்னு எத்தனையோ பேர் அந்த தங்கத்த சென்டிமென்ட்டா பாரம்பரிய நகைன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, 18 கேரட் தான் இருக்கும் தங்கத்துல. இந்த 22 கேரட் அதுக்கு மேல ஃபியூரு, காயினு இதெல்லாம் இப்ப வந்தது. அப்போ நீங்க 22 கேரட்டுக்கு மேல இருந்தா தான் அது நீங்க எடுத்துக்கணும். இல்லன்னா, அதுக்கு நீங்க லோன் குடுக்கக்கூடாது அப்டின்னா, அது வேல்யூ இல்ல. அதாவது அது தகுற மாரி ஆயிடுது. என்னுடைய பொருளு, என்னுடைய தங்கம் எப்படி அது மதிப்பு இல்லன்னு சொல்ல முடியும்? இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயம். நீங்க என்ன பண்ணியிருக்கணும், அதாவது 22 கேரட்டா, 18 கேரட் ஓகேங்களா? 22 கேரட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட 75 சதவீதம் சொல்லியிருக்கீங்க பணம் குடுக்கலான்ட்டு. அப்ப இதுக்கு ஒரு 70% குடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அது சரி. ஆனா மொத்தமா அதுக்கு இல்லன்னா, அப்போ ஒரு நடுத்தர மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நெனச்சு பாருங்க. நடுத்தர மக்களுடைய மிக முக்கியமான ஒரு இதுனா, இந்த நகை கடன் அடகு வைக்கிறது தான். ஓகேங்களா? அது ஏன் வங்கியில வைக்கிறாங்கன்னா, ஒரு பாதுகாப்பு. 2வது பார்த்தீங்கன்னா, குறைந்த வட்டியில நெனச்ச டைம்ல போய் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வங்கியில வைக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு அறிக்கையில என்ன சொல்லியிருக்கீங்க? ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது நகை கடன் குடுக்கும்போது, அவங்க திரும்ப கட்டுவாங்களா கரெக்ட்டா பணத்த, அப்படி பார்த்து குடுக்கணும். எப்படி அப்படி பார்த்து குடுக்கணும்னா, நீங்க அவங்க எத சொல்ல வராங்கன்னா, சம்பளம் வாங்குற அந்த ஸ்லிப் இருக்கு இல்லையா? சம்பளம் வாங்குற ஸ்லிப் ஓகேங்களா? அந்த மாரி ஏதாவது ஒரு ப்ரூஃப குடுங்க அப்டின்றாங்க. ஏங்க சம்பளம் வாங்குறவங்க எதுக்குங்க போய் எமர்ஜென்சிக்கு போய் பேங்க்ல வைக்க போறாங்க? அவங்க ஏதாவது பிளாட் வாங்குனாலோ, காம்ப்ளெக்ஸ் வாங்குனாலோ தான் வைக்க போறாங்க. ஏன்னா, அவங்க சம்பளம் வாங்குறவங்க. ஆனா அடிமட்டத்தில விவசாயிகளோ, தன்னுடைய பூர்வீக சொத்த விக்க முடியாம சென்டிமென்ட்ல இருக்கிறவங்க தான் அந்த நகைய போய் மீண்டும் மீட்டுக்கலான்ட்டு போய் அங்க வைக்க போறாங்க. இன்னொன்னு என்னன்னா, நகைன்றது ஒரு அசையா சொத்து இல்ல. அசையா சொத்துல பல வில்லங்க இருக்கும். நீங்க போய் லோன் வாங்கிட்டீங்கன்னா கூட ஏதோ ஒரு வகையில வாங்கிடுவீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அது வாரிசு, அது இது இல்ல வேல்யூ இருக்காது. இப்படி பல பிரச்சனை இருக்கும். நீங்க அதுக்கு போய் ஆய்வு செய்யுங்க. தங்கம்ன்றது என்ன? கரெக்ட்டா நீங்க இத செக் பண்ணி தானே வாங்க போறீங்க. தகரத்த இரும்பே குடுத்தா நீங்க இப்போ லோனா குடுக்க போறீங்க. இல்லல்ல. அந்த தேதி முடிஞ்சு அது பாட்டுக்கு ஏலத்த விட்டு நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. இதுல என்னப்பா ஆய்வு வேற செய்றீங்க? இதெல்லாம் கொஞ்சமா யோசிப்பீங்களா? நீங்க உள்ள ஆர்பிஐல கண்டிப்பா படிச்சவங்க, ஒரு படிச்சுட்டு போனவங்க தான் அங்க வேலை செய்றீங்களா? இல்ல சந்தேகமா இருக்கு. எப்படி இப்படியெல்லாம் உங்களுக்கு அறிக்கை விட மனசு வருதுன்னு தெரியல. ஏன்னா, இது எவ்வளோ ஒரு மடத்தனமான விஷயம். நீங்க என்ன பண்ணணும்? அதாவது அதிகமா, அளவுக்கு அதிகமா பதுக்கி வைக்கிறவங்கள நீங்க வெளிக்கொண்டு வரணும்னு நெனைக்கிறீங்க. சரி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு குறிப்பிட்ட மாதம், அதாவது 6 மாதமோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட அ இயரோ ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தங்கத்த எடுத்துட்டு போயிட்டு, நீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ல அதாவது நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ, அந்த வங்கியில போயிட்டு நீங்க என்னுடைய தங்கம் தான் அப்படின்ட்டு, இப்ப தங்கத்துக்கான சான்றிதழ் இல்ல அப்படின்னா, அதாவது இந்த தங்கம் இந்த கடையில தான் நான் வாங்கினேன் அப்படின்ற ஒரு சான்றிதழ் இல்லாதவங்க, நீங்க போயிட்டு உங்க தங்கத்த குடுத்து, நீங்க அது உங்களுது தான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கங்க. அதாவது ஒரு சான்றிதழ் வாங்கிக்கங்க. வாங்கிட்ட பிறகு அதுக்கு மேல இதுக்கு நான் டைம் தரேன். அதுக்கு மேல வரவங்களுக்கு நான் இந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா, அது ஒரு சரியான ஒரு இது. அத விட்டுட்டு எடுத்தவன் கம்முன்னு சொல்லிட்டா, இப்போ பாட்டன், பூட்டன், முப்பாட்டன் காலத்துல இருந்தெல்லாம் தங்கம் வச்சிருப்பாங்க வீட்ல. அவன்லாம் எப்படி சான்றிதழா வச்சிருப்பாங்க? என்ன ஒரு அர்த்தமில்லாத ஒரு விஷயமா இருக்கு. இத கண்டிப்பா இது மிக, மிக ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தங்கம்ன்றது என்னுடைய பொருள். ஓகேவா? இப்போ தமிழக அரசாங்கம் ம எல்லாமே எதிர்க்கட்சிகள் எல்லாமே இப்போ ஒரு குரல் கொடுத்து, இப்போ கொஞ்சம் 2,00,000க்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு இது இல்ல. அடுத்த ஆண்டு பொருந்தும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க இத கண்டிப்பா இப்படி செய்யணும். இப்ப அடுத்தது என்னன்னா, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க 1 வருடத்துக்குள்ள நீங்க மீட்டுக்கணும். நீங்க நல்லா பாருங்க, தங்கம்ன்றது ரூ. 1.50 குறையும். ஆனா இப்போ உதாரணத்துக்கு ரூ. 10 குறையுதுன்னா ரூ. 100 ஏறும்.
இப்ப எனக்கு தெரிஞ்ச தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 4000, 5000த்துல இருந்தது. இன்னைக்கு 70,000, 80,000 போச்சு இல்லைங்களா? அப்போ நீங்க வந்து இது என்ன ஒரு விதமான ஒரு விஷயம், ஒரு ஆண்டுக்குள்ள நீங்க மீட்கணும் அப்டின்னா, மீட்க முடியல ஏலத்துல போயிடும். நீ குடுக்குறது 75% குடுக்கணுன்ற, அதுக்கு மேல அ அந்த டைம்ல குடுக்க முடியல என்ன பண்ண முடியும்? அப்போ இத்தன நாள் மாரி இத்தன நாள் என்ன பண்ணுவோங்க, வட்டி மட்டும் கட்டிட்டு அதுவே ரினிவல் பண்ணுவோங்க. இப்ப இந்த மாரி விஷயம்லாம் நீங்க பண்ணலன்னா, யாரும் பேங்க் பக்கமே போமாட்டான். இப்போ இந்த பேங்க்குக்கு மிக முக்கியமான ஒரு வருமானம் அப்டின்னா, இந்த தங்க நகை விடுறது தான். ஓகேங்களா? வட்டிக்கு விடுறது தான் பேங்க்குக்கு மிக முக்கியமான ஒரு வருமானம். இப்ப யாருமே பேங்க் போலாம். பேங்க் எப்படி வருமானம் வரும்? ஏன்னா, இப்ப எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆச்சு. இப்ப வந்து எல்லாமே மொபைல்லயே பார்த்தீங்கன்னா, பணத்த அனுப்பிக்கிறோம். ஒரு காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்ல வந்து கியூல நிப்பாங்க. அதுவும் சம்பள நாள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களால ஏடிஎம்ல எடுக்கவே முடியாது. ஆனா, இன்னைக்கு யாருனா போய் கியூல நிக்கிறாங்களா ஏடிஎம்ல? யாரும் நிக்கிறதில்லங்க. ஏன்னா, எல்லாமே மொபைல்லயே மாத்திக்கிறான். அப்போ இந்த பேங்க்குக்கு வருமானம் வரல. என்ன பண்ண போறாங்க? ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தானே பல வங்கிகள் வந்து எல்லாம் இழுத்து மூடிடுவாங்க. இப்ப இத தான் இவங்க செய்யறதுக்கு இந்த மாரி பண்றாங்களான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. தயவு செய்து இது மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கடுமையான ஒரு திட்டம். இத கைவிடணும். இத கண்டிப்பா மத்திய, மாநில அரசாங்கம் இதுல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இத வந்து நீக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்க என்ன பண்ணுங்க, கணக்குல வராத நகைய நீங்க வந்து எடுக்கணும் அல்லது இந்த மாரி பண்ணணும் அப்படின்னா, அது சரி. நாட்டுக்கு வளர்ச்சிக்கு நல்லதுன்னா பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணுங்க, குறிப்பிட்ட மாதம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு குடுங்க. அதாவது உங்களுடைய தங்கம் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்து வங்கியில கணக்கு காட்டிடுங்க. இப்போ தங்கம் வாங்குன நகைச்சீட்டு இல்ல. சரி பரவால்ல. இது உங்க பூர்வீக நகை. சரி பரவால்ல. எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து இப்ப ஏற்கனவே பேங்க்ல பார்த்தீங்கன்னா, ஆதாரு, பான் கார்டு, குடும்ப அட்டை, லொட்டு, லொஸ்கு எல்லாமே நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க. இவன் இன்னாரு, இந்த இடம் தான் அப்படின்றது. அதனால அதுக்கு ஒண்ணும் ப்ரூஃப்லாம் தேவையில்ல. நான் எடுத்துட்டு வரேன்பா. என்னுடைய தங்கம் இவ்வளோதான். ஓகேவா? அதுக்கு எனக்கு சான்றிதழ் குடு. நீ செக் பண்ணியே குடு. அது எத்தன கேரட்டு, எத்தன இதுன்ட்டு நீயே செக் பண்ணி அத எனக்கு குடு. ஒரு சான்றிதழ் குடு. அப்படின்ட்டு முதல்ல ஒரு அவகாசம் குடுங்க. அப்போ யாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது தங்க நகைச்சீட்டுக்கோசரம் வந்து சான்றிதழுக்கோசரம் வங்கியில வந்து நிப்பாங்க. அப்போ இந்த தேவையில்லாம எக்ஸ்ட்ரா அதாவது தேவையில்லாமன்னா எப்படி சொல்றதுன்னா, மிக அதிகமா தங்கத்த வாங்கி வச்சிருக்கிறவங்கள நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபைன போட்டோ, இல்ல அது ஏதோ நீங்க பண்ணுங்க. இந்த மாரி பண்ணாம, நீங்க எங்கேயோ ஒரு ஏசில உட்காந்துக்கிட்டு, இதுக்கு வந்து இப்படி சொன்னா, அது எப்படி நாங்க மீட்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? இப்ப மிடில் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தங்கம் மெயினா வைக்கிறவங்க யார் வைப்பாங்க தெரியுங்களா? அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்ன்னுவான். ஒரு மிடில் கிளாஸ்ல கேன்சர்ன்னுவாங்க. இவனுங்கலாம் போய் வச்சுட்டு என்ன பண்ணுவான், அவன் பணத்த ஃபுல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கும் செலவு பண்ணியிருப்பான். அவன போய் நீ மொத்தமா குடுத்து மீட்டு எடுன்னா எப்படி மீட்டு அவனோட பொருள் உன்கிட்ட இருக்குல்ல. அதுக்கு என்னைக்கும் நீங்க முழுசா பணம் குடுத்ததில்ல. அப்போ தங்கத்துக்கு என்னைக்குமே மதிப்பு வந்து குறைஞ்சுட்டே போல. நீங்க ஒரு ஆண்டு கணக்குல பாருங்க, ஒரு 10,000மோ, 15,000மோ ஏறி இருக்கும். அப்ப எதுக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்? இந்த ஒரு முட்டாள்தனமான இந்த விதிய கண்டிப்பா ஆர்பிஐ வந்து நீக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.